ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல அவல் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. முக்கியமா ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு டயர்டா வருவாங்களே, ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த கட்லெட் பண்ணி அசத்திடலாம். சரி வாங்க, இந்த ஈஸியா பண்ணக்கூடிய டேஸ்டான அவல் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த கட்லெட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சிவப்பு அவல்ல கூட பண்ணலாம். பட் இதை வந்து நல்லா ஊற வைக்கணும். எப்படின்னா அது ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா வந்து சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு ஊற வைக்கணும். இது தின்னான அவல் தான். ஸோ அதனால் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஊறினாலே போதும். பட் ரொம்ப திக்கான அவலாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுது பாருங்க. அவல் எல்லாமே தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி போயிருக்குது. இதை எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்க, சாப்பாடை வந்து நம்ம அமுக்கும் போது எப்படி நல்லா குழஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுக்கணும். ஸோ இதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கப்பு வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கப் வச்சு அதுக்கு மேலே ஒரு துணி ஒயிட் கிளாத் ஏதாவது போட்டுட்டு அதில் வந்து இந்த அவலை கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணி எல்லாமே வடிகட்டி போய் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான அவல் கிடச்சிரும். ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு அப்படியே ஃபில்டரில் தட்டிட்டு இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்க போகிறேன். பாருங்க, நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி எல்லாமே கீழே விழுந்து நம்மளுக்கு அவல் மட்டும் நல்லா தனியா கிடைச்சிரும். இப்போ அந்த அவல் வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். ஒருவேளை நீங்க நிறைய பண்றதா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி போட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா உதிரியா இருக்கணும். அந்த ஈரப்பதம் மட்டும் தான் இருக்கணுமே ஒழிய தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல துருவன கேரட், ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மஸ்ட் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு சின்ன கிரேட்டர்ல வச்சு துருவி சேர்த்துக்கோங்க. இப்படி துருவி சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து எதுவுமே முழுசா இல்லாம இருக்கும். ஸோ பிசையும் போது நல்லா சாஃப்டா வரும் உங்களுக்கு. இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கூடவே இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிளகாய் தூள் போட்டதுனால அதுவே போதும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசையும் போது உங்களுக்கு ஒரு சாஃப்ட் டோ ஒன்று கிடைக்கும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமே பண்ற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த கட்லெட் டிப் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது ரெடி ஆகிற டைமில் இது காஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான். ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். இந்த 5 நிமிஷத்தில் நம்ம வந்து அதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு கப்பில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக முட்டை சாப்பிடுவீங்கன்னா முட்டை கூட கலக்கி நீங்கள் அதில் கூட டிப் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் வந்து கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கூட நம்ம டிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வெஜிடேரியனாக பண்ணுறதுனால தான் மைதா பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அதை எடுத்து ஊற்றும் போது லிக்விடாக இருக்கணும். இப்போ டிப் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பிளேட்டில் வந்து நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ரஸ்க்கு கூட பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுது. இப்போ நம்ம கட்லெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம கட்லெட்க்கு ரெடி பண்ணி வச்சது இந்த டோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த போஹா வெஜிடபிள் டோ. ஸோ அதுல இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பால் சைஸ்க்கு நீங்கள் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கும்போது சப்போஸ் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா 2 கையிலும் இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டோ எடுத்திங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரும் நல்லா. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பால் சைஸ்க்கு நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணி சப்பையாக ஆக்கிக்கோங்க. லைக் நம்ம மசால் வடை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். சப்போஸ் உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் எந்த ஷேப்பில் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளெயினாக இந்த மாதிரி கூட செய்யலாம். எப்படி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மைதா பேஸ்ட் இருக்கு இல்லையா,
அந்த பேட்டர்ல இது மாதிரி முக்கிக்கலாம். எல்லா பக்கமும் பண்ற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸ்க்கு மாத்திட்டு பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமே கோட் ஆகுற மாதிரி நல்லா இது மாதிரி புரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமே பண்ற மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து கையை வச்சு கொஞ்சம் தட்டிக்கோங்க. ஏன்னா அந்த எக்ஸஸ் பிரெட் க்ரம்ஸ்லாம் அப்பதான் கீழே வரும். அப்படி ஒருவேளை நிறைய பிரெட் க்ரம்ஸ் இருந்துன்னா நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது எண்ணெய் வந்து சீக்கிரமா அழுக்காகிடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்றதுக்காக ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கட்லெட்டும் நான் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இதுல ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைம்ல எல்லாத்தையுமே அப்படி தட்ட வேண்டாம். நீங்க ஒவ்வொன்றா எடுத்து பொறுமையா உள்ள வைங்க. அதே நேரத்துல ஒவ்வொருத்துக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைங்க. அப்பதான் வந்து அது ஈக்குவலா வேகும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இதை திரும்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அவல் கட்லெட் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா இப்பமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.